அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாருக்குமே அழகாக இருக்குன்னு தான் எல்லாமே விரும்புவோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பார்வைக்கு அது அழகாக தான் இருக்கணும் என்று நினைக்கக்கூடியவர் தான் இருப்போம். அது பொருளாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், எதை பார்த்தாலும் அழகு ஒன்று இருக்கணும்னு தான் விரும்புவோம். அப்போ மனிதர்களாக நாமும் அழகாக தான் இருக்கணும். அப்போ யாரும் அசிங்கமாக இருப்பதற்கு விரும்ப மாட்டாங்க. ஒருவருடைய அழகு என்பது எதில் இருக்கிறது? முகத்திலேயோ உடலிலேயோ கிடையாது, உள்ளம், அந்த கல்பில் தான். ஒருவருக்கு அழகாக இருந்தால், கல்பு அழகாக இருந்தால், அந்த கல்வி எப்படி அழகாக இருக்கும்? நம் வாழ்க்கையுடைய செயல் என்பது இறைவன் கூறிய வழி யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் சீராக இருக்கும். அப்போ அந்த உள்ளம் சரியான முறையில் இயங்கினாலே தோற்றமும் சரி, உடலும் சரி அழகாக இருக்கும். ஒருவர் கருப்பு நிற தோற்றத்தோடைய நிலையில் இருப்பார், அவர் பார்க்கறது கூட நல்லா இருக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகான செயல், அந்த செயலின் மூலமாகவே எல்லாருடைய பார்வைக்கு ஒரு கண்ணியமாக பார்ப்பாங்க. அதுதான் அழகு. அந்த அழகு தான் மிகைத்திருக்கும். இன்னல்லா தஆலா லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். அல்லாஹ் உடலையோ தோற்றத்தையோ பார்க்க மாட்டான், உள்ளத்தில் உள்ள செயலில் தான் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போ செயல் பாவத்தின் பக்கம் இல்லாமல் நன்மையின் பக்கம் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நாமும் எப்போவுமே அழகாக தான் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.